CBC class 10th reflection refraction topic example 9.2 question பண்ணலாம் பாருங்க. An object 4 cm in size is placed at 25 cm in front of a concave mirror of focal length 15 cm. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image? Find the nature and size of the image சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்தது எது concave mirror கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? சரி, அப்போ இதுதான் கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 25 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரர். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர். சைன் கன்வென்ஷன் போட்டோம்னா மைனஸ் வந்துடும். இப்போ ஃபோக்கல் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி கான்கேவ் மிரர்னாவே மைனஸ் வரும்பா. அப்போ மைனஸ் 15 சென்டிமீட்டர் போட்டுக்கணும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட் வாட் டிஸ்டன்ஸ் தி ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ்னு கேட்குறாங்க. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுமோ அங்கே தான் ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணணும். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். லென்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மிரர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/f = 1/v + 1/u. ஸோ 1/v இங்கே வச்சுட்டு 1/u இந்த பக்கம் அமைச்சிட்டிங்கன்னா அப்போ 1/v = 1/f - 1/uன்னு வந்துடும். 1/f எவ்வளோ? எஃப் தான் நமக்கு எவ்வளோ? -15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? -1/u எவ்வளோ சொல்லுங்கப்பா? u -25 கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ என்ன பண்ணிடலாம்? அப்போ என்ன பண்ணிடலாம்னா 1/-1/15 ப்ளஸ் 1/25 போட்டுக்கலாம். இப்போ இந்த 15க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த 15க்கும் 25க்கு எல்சிஎம் என்ன வரும் சொல்லுங்கள்? 75ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -5, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? +3ன்னு போட்டுக்கலாம். இப்போ -5 + 3 என்ன வரும்? -2/75 வருது. இது 1/vப்பா. அப்போ v = என்ன வந்துடும் சொல்லுங்கள்? -75/2ன்னு வந்துடுதா? அப்போ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? -37.5 சென்டிமீட்டர். அப்படின்னா அட் -37.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் என்ன பண்ணணும்? நம்ம ஸ்க்ரீன் வைக்கணும். அப்படின்னா சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போது இங்கே v = -37.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணணும். இப்படி இந்த ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் ஷார்ப் இமேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அப்போ இங்கே இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் வந்ததுனால கண்டிப்பாக என்ன இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும்? ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ஏன்னா ஸ்க்ரீனில் கேட்ச் ஆகுது இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிப்போம். மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? இமேஜ் சைஸ் / ஆப்ஜெக்ட் சைஸ் that is equal to minus of image distance by object distance போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு இமேஜ் ஹைட் வேணும்னா இமேஜ் ஹைட் is equal to -v/u into hன்னு போட்டுக்குங்க. இந்த h இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ -v எவ்வளோ நமக்கு வந்தது பாருங்க? v -37.5 வந்தது. கரெக்டா? u எவ்வளோ கொடுத்தாங்க? u எவ்வளோ கொடுத்தாங்க? நமக்கு -25 கொடுத்துருக்காங்க. சரியா? -25 into h எவ்வளோப்பா? h 4 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது 12 இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 12.5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 2 டைம்ஸ் 37.5 3 டைம்ஸ் வருது. இந்த 2வும் இந்த 4ம் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 2 × 3 6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இமேஜ் -6 வருது. இமேஜ் மைனஸ்ன்றது இன்வெர்டட் இமேஜ். அப்போ இன்வெர்டட் இமேஜ்னு கிடைக்குது. அடுத்து மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம்னா மேக்னிஃபிகேஷன் என்னது? h'/h தானப்பா. h'/h போட்டோம். h' -6, h எவ்வளோ வந்திருக்கு? h 4. இது சால்வ் பண்ணால் -3/2. இது மோர் தேன் 1 வருது. அதனால என்லார்ஜ்டு இமேஜ். அப்போ என்னென்ன சொல்லலாம்? நேச்சர் ஆஃப் தி இமேஜுக்கு ரியல் இமேஜ், அடுத்து இன்வெர்டட், அடுத்து என்னது? என்லார்ஜ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.